காங்கிரஸ் உடைய கூட்டணி வந்து என்ன காரணத்தினால யார் யாரை மிரட்டினது? காங்கிரஸ் திமுக மிரட்டுச்சா, திமுக காங்கிரஸ் மிரட்டுச்சா? சிவசேனா கட்சி நாம உங்களை எளியா நீங்க வந்து கேமரா ஆஃப் பண்ணா நீங்க மனசாட்சி பொதுவா சொல்வீங்க. பாஜகவோட தீவிரமான இந்துத்துவா கட்சி சிவசேனா. அது வந்து நோன் ஃபார் இட். சரிங்களா? இந்து முன்னணி வந்து பாஜகவோட தீவிரமா இருக்கும். புரியுங்களா? பாஜக வந்து கொஞ்சம் அப்படி பூசுன மாதிரி இருக்கும். இந்து முன்னணி ஆமாங்க நாங்க இந்துத்துவா தாங்கன்னு சொல்லி சொல்லும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிவசேனா, சிவசேனான்னு பேர் இவங்க வந்து பாரதிய ஜனதான்னு வச்சிருக்காங்க. இந்து ஜனதான்னு வைக்கல. அவங்க வந்து சிவசேனான்னு வச்சிருக்காங்க. சிவனுடைய சேனைன்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? அவங்களோட கூட்டணி வச்சிருக்கு திமுக. இந்தி கூட்டணியில் யார் இருக்கா? அவங்களோட கூட்டணி யார் இப்ப யார் மிரட்டினா? அப்ப கம்யூனிஸ்டும் நீங்களும் சேர்ந்துக்கிடுவீங்க, அது வந்து ஜனநாயகம். சிவசேனாவும் நீங்களும் சேர்ந்துக்கிடுவீங்க, அது ஜனநாயகம். காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில இருந்து வேற எடுத்து திமுக அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க, ஜனநாயகம். காமராஜ் ஆட்சின்னு சொல்லக்கூடாதுங்க, நடக்கிறதே காமராஜ்னு சொல்லணும்னா அது ஜனநாயகம். ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தாங்கன்னா வந்து மிரட்டல் உருட்டலா? இவங்க முதல்ல கூட்டணி உடைக்கணும்னு நினைச்சாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரையானார், கூட்டணியை உடைச்சார். அதுக்கப்புறம் கள்ள கூட்டணி சேர்ந்துடாமலே இருக்கிறதுக்கு பார்த்தாங்க. அவரே நம்ம எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியே சொன்னது போல விழித்துக் கொண்டார், பிழைத்துக் கொண்டார். அது ஒன்றும் பிரச்சனை. டக்குன்னு வந்து அலைன்ஸ் சேர்ந்தாங்க. அலைன்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு கவலை வந்துருச்சு. MCR Pure Cotton Club, formals and casual shirts.